அதாவது பணப்புழக்கம் அப்படிங்கிறத பொறுத்தவரையில 2 விதம் இருக்கு. கடவுள்ட்ட வந்து பாரபட்சம் கிடையாது. அப்ப எங்க பாரபட்சம்னா, செஞ்சு தான் பார்ப்போம்ன்னு செய்றாங்களே தவிர, இது செஞ்சா நடக்கும்னு முழு நம்பிக்கையோட செய்றது. பெரிய லெவல்ல ஜெயிச்சவங்க யாருமே பணத்த அதிகமா திங்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள நோக்கி பணம் வந்துட்டு இருக்கும். மகாலட்சுமியோட மூலமந்திரம் சொல்லி வழிபட்டா பணப்புழக்கம் வரும். பைரவருடைய மூலமந்திரம் சொல்லி வழிபட்டா அந்த நேரத்துல நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா, ஒரு மகாலட்சுமியோட மூலமந்திரமோ, ஒரு பைரவருடைய மூலமந்திரமோ, ஏன்னா மந்திரத்து மேல என்ன ஒரு ரகசியம்னா, ஆரோ டிவைன் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். நான் உங்க ரூஹி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் பார்க்க போறோம். அவங்கள நீங்க நிறைய சேனல்ல பார்த்திருப்பீங்க. 40 ஆண்டு காலம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. அதுவும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா, டீட்டெயிலா, டைரக்ட்டா சொல்லக்கூடிய பெர்சன் தான் டாக்டர் பூஷம் பழனியப்பன் சார். வெல்கம் சார். வணக்கம்மா. பணப்புழக்கம் அதிகமா வரதுக்கு என்ன பண்ணணும்? வணக்கம். அன்னையின் பேராற்றலும், பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும். திருச்சிற்றம்பலம். அதாவது பணப்புழக்கம் அப்படிங்கிறத பொறுத்தவரையில 2 விதம் இருக்கு. சைக்கலாஜிக்கலாவும் இருக்கு. நம்ம ஃபிசிக்கலா செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் இருக்கு. பொதுவா நம்ம மகாலட்சுமி வழிபாடு பணப்புழக்கத்தை தரும்னு சொல்றோம். முதல்ல எதுல ஜெயிக்கணும்னாலும் சரி, மன ரீதியா வந்து ஒரு பணக்காரத்தனத்துடன் இருக்கணும் சைக்கலாஜிக்கலா பார்த்தா. பணக்காரத்தனம்னா என்ன? ஊதாரித்தனமா இருக்கிறது இல்ல. அதாவது வந்து இது என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு ஒரு பெட்ரோல் போடுறீங்க உங்க காருக்கு. நீங்க ஒரு சின்ன கார் வச்சிருக்கீங்க. ஒரு 8, 10 லட்ச ரூவா கார் வச்சிருக்கீங்க. பக்கத்துல ஒரு பிரீமியம் கார் நிக்குது. BMW, பென்ஸோ நிக்குது. அத பார்த்தா இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மன அமைப்பு தான் நமக்கு உருவாகும். அந்த மன அமைப்பு உருவாகக்கூடாது. இதையும் ஒரு நாளைக்கு நான் வாங்குவேன் அப்படிங்கிற மன அமைப்பு இருக்கணும். ஒரு காய்கறி கடையில போயிட்டு ஒரு காய்கறி வாங்குனா கூட, என்ன அது ஒரு குறைக்கிறது, பேரம் பேசுறது, ரூ. 5 குறைக்கிறியா, ரூ. 2 குறைக்கிறாங்க, இந்த மன அமைப்பு இருக்கக்கூடாது. சரி ரூ. 5 பரவால்ல, நமக்கு ரூ. 5 ஒரு பெரிய விஷயம் இல்லன்னு குடுத்துட்டு வரா மாரி தாராளமா சந்தோஷமா குடுக்கணும். குடுக்கும்போது, இந்த பணம் அவங்கள்ட்டயே நல்லா தங்கட்டும். நமக்கும் நெறையா வரட்டும். இந்த பணம் பல மடங்கு திரும்பி வரட்டும்னு சொல்லிட்டு சந்தோஷமா செலவழிக்கணும். செலவழிக்கிறத ஒரு கஞ்சத்தனம் பண்ணி செலவழிக்கக்கூடாது. ஒரு கோவிலுக்கு போவாங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, செருப்பு போட்டா அங்க ஒரு ரூ. 10 குடுக்கணுமேங்கிறதுக்காக கார்லயே போட்டு போவாங்க. இந்த மன அமைப்பு இருக்கக்கூடாது. பூ வாங்க போவாங்க, பேரம் பேசுவாங்க. அது கூட விலை விக்கிறாங்க, அது வேற விஷயம். இதில தர்க்கமெல்லாம் வரும் நெறையா பார்த்தீங்கன்னா. இப்ப அந்த மாரி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு மன அமைப்ப மாத்திக்கணும். ஒரு பணக்காரத்தனத்தோட எது வந்தாலும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற அது வந்து சைக்காலஜிக்கலா உள்ளது. இந்த பணக்காரத்தனத்துடன் மனமாற்றம் இருந்தால் மட்டுமே இத பத்தி நெறைய சொல்லிட்டே போலாம் ஆக்சுவலா. இது போல இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அடுத்த நம்ம என்ன பூஜை பண்ணாலும் பலன் தரும். இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போறாங்க. ஒரு ஒரு பாப்புலரான ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம கோயில குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். அப்ப அந்த கோயில் கூட்டம் கூட்டமா போறாங்க. எல்லாருக்கும் போற காரியம் நடந்துருதானா? இல்ல. 10 பேர்ல வந்து ஒரு 5 பேருக்கு நடக்குது, ஒரு 2 பேருக்கு நடக்கல, இல்ல 3 பேருக்கு அரைகுறையா நடக்குது அப்படின்னா, அப்ப கடவுள்ட்ட வந்து பாரபட்சம் கிடையாது. அப்ப எங்க பாரபட்சம்னா, மன ரீதியா நம்ம இப்ப தான் நம்ம சோகமா இருக்குது, சோர்வா இருக்குது. சோர்வா இருந்தா எனர்ஜி இருக்காது. 2வது உடல்நல கோளாறுகள் வரும். அப்ப இந்த சோர்வா இருக்கும்போது நீங்க எப்ப பார்த்தாலுமே கடன பத்தியோ, இல்ல பணத்த பத்தியோ, "ஐயோ! இது கிடைக்கலையே" அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே, உங்களுக்கு பணப்புழக்கம் வர்றது கஷ்டம். அப்ப எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா பண்ணணும். இப்ப சாதாரணமா நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம சமையல் கட்டுலே பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் நெறையா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் வச்சிருப்போம், பட்டை வச்சிருப்போம், லவங்கம் வச்சிருக்கோம், ஏலக்காய் வச்சிருப்போம். வாசனாதி திரவியங்கள் அனைத்துமே பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடியது தான். இப்ப இன்னைக்கு ஊதுபத்தி ஏத்தி வைக்கிறோம், வாசனை வருது. ஜவ்வாது யூஸ் பண்றோம், புனுகு. அது ஒரிஜினல் வருதா, வரலையாங்கிறது வேற விஷயம். ஓரளவுக்கு வாசனா திரவியங்கள் உபயோகப்படுத்த சந்தனம் ஏன் குடுக்குறாங்க கல்யாணத்துல? ஏன் பன்னீர் தெளிக்கிறாங்க? எல்லாமே வாசனா திரவியங்கள் தான். அந்த வாசனா திரவியங்கள் அதிகமா இருக்கும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். இப்ப இந்த சமையல் கட்டுல இருக்கக்கூடிய பட்டை, லவங்கம். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம். இந்த 4மே ஒரு வெள்ளை கலர் துணியில முடிஞ்சுட்டு நம்ம கேஷ் வைக்கிற பாக்ஸ்ல போட்டு வச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா பணப்புழக்கம் அதிகரிக்கிறத பார்க்கலாம். எப்படி அதிகரிக்கும்? நீங்க ஒரு ரூ. 500 வச்சிருக்கீங்கன்னா, உடனே 5,00,00,000 இதுல வராது. அந்த தப்பான மன அமைப்பு இருக்கக்கூடாது. ரூ. 500 வச்சிருக்க இடத்துல இப்ப உங்களுக்கு மாசம் ஒரு ரூ. 25,000 கிடைக்குது. ரூ. 40,000 கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரூ. 40,000 கிடைக்கிற இடத்துல ஒரு ரூ. 60,000 கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த இம்ப்ரூவ்மென்ட்ட கொண்டு வரதுக்கு இந்த வழிபாட்டு முறைகள், இந்த மன அமைப்பு கண்டிப்பா உருவாக்கும். இந்த மன அமைப்ப நீங்க நல்லா கொண்டு வர
உங்களுக்கு வந்து அது பெரிய லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஜெயிச்சவங்க யாருமே பணத்த அதிகமா திங்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள நோக்கி பணம் வந்துட்டுருக்கும். பணத்த தேடி நம்ம ஓடக்கூடாது. பணம் வந்து நம்மள தேடி வரணும். அந்த ஈர்ப்பு விதி அமையணும். அதுக்கு இந்த வாசனை திரவியங்கள் யூஸ் ஆகும். நீங்க வெளிநாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, அதிகமா பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பெர்ஃப்யூம் இல்லாம வெளியிலயே போமாட்டாங்க. அந்த பெர்ஃப்யூமுக்கே சில வாசனைகளுக்கு மேக்ஸிமம் வாசனைகளுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால தான் நம்ம சாம்பிராணி போடுறோம், ஊதுபத்தி ஏத்துறோம், குங்குமத்தில ஜவ்வாது கலக்குறோம், விபூதியில ஜவ்வாது கலக்குறோம். அப்ப இந்த மாரி பண்ணும்போது இப்ப நீங்க மகாலட்சுமியோட மூலமந்திரம் சொல்லி வழிபட்டால் பணப்புழக்கம் வரும். பைரவருடைய மூலமந்திரம் சொல்லி வழிபட்டா பணப்புழக்கம் வரும். விளாமிச்சை வேர், வெட்டி வேர் போட்டு கலசத்தில வந்து நான் சுருக்கமா சொல்றேன். பச்சை கற்பூரம் போட்டு, விளாமிச்சை வேர், வெட்டி வேர் போட்டு ஒரு கலசம் ஸ்தாபிதம் பண்ணி மகாலட்சுமியோட மூலமந்திரம் இருக்கு. எளிமையா எல்லாத்துலயும் கிடைக்கும். இப்ப நெட்ல ஈஸியா கிடைக்குது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீமை மகாலட்சுமி கமலதாரிணி சிம்ஹவாகினி ஸ்வாஹா. காயத்ரி மந்திரம் இருக்கு. மகாலட்சுமி ஷே வித்மகே விஷ்ணு பத்னி சாவிமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். இந்த மந்திரங்கள முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை 4:30 டூ 6 சொல்லலாம். இது மாரி ரெகுலரா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில சொல்லிக்கிட்டு வரலாம். இல்ல என்னால இன்னும் சீக்கிரம் முழிக்க முடியும்னா 3:30 மணிக்கு கூட சொல்லலாம். சொல்லும்போது கண்டிப்பா அந்த அதிகாலையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஓசோன் இந்த நம்ம சீக்கிரம் பிரபஞ்சத்தோட தொடர்பு ஈஸியா கிடைக்கும். ஏன்னா நெறைய இப்ப நீங்க டிராஃபிக் அதிகமா இருந்தா, நீங்க போய் சேர இடம் லேட் ஆகும். காலையில டிராஃபிக் ரொம்ப கம்மி. எதுல? நீங்க ஸ்கைல எல்லாத்துலயும் பிரபஞ்சத்தில டிராஃபிக் ரொம்ப கம்மி. அந்த நேரத்தில ஈஸியா நீங்க பிரபஞ்சத்த தொடர்பு கொள்ள முடியும். அந்த நேரத்தில நீங்க பூஜை பண்றீங்க அப்டின்னா, ஒரு மகாலட்சுமியோட மூலமந்திரமோ, ஒரு பைரவருடைய மூலமந்திரமோ ஏன்னா, அத்தனை தெய்வங்களுக்கும் வர்ணா இதுல நவவாரண பூஜையில பைரவர் வருவார். மேக்ஸிமம் பைரவர் வருவார். சண்டி பண்றீங்கன்னா பைரவர் வருவார். அப்ப பைரவருடைய மூலமந்திரம் ஈஸியா கிடைக்குது. ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ரீம் ரூம் வம்சக ஆபத்தோ தாரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீ சொர்ணா விஷ்ணு பைரவாய மமதாரித்ய வித்வேஷனாய ஆம் ஸ்ரீ மகா பைரவாய ஸ்வாஹா. இந்த பைரவரோட மூலமந்திரத்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தொடர்ந்து சொல்லலாம். இப்ப கலசம் வச்சுட்டீங்க. என்னால கலசமே வைக்க முடியாதுங்க. என்னால அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு, ஒரு காமாட்சி விளக்கோ, இல்ல 2 குத்து விளக்கோ ஏத்தி வச்சுட்டு, இந்த வாசனை பொருட்கள் நான் சொன்ன இந்த பட்டம், லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சுட்டு, இந்த மூல மந்திரத்த முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டு, அத ஒரு 2, 3 நாளைக்கு கூட தொடர்ந்து சொல்லலாம். இதெல்லாம் கெட்டு போற பொருள் இல்ல. அத எடுத்து நீங்க வந்து துணியில முடிஞ்சு நீங்க உங்களோட பணப்புழக்கத்துல வச்சுட்டு, டெய்லி இந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே வரலாம். சொல்லிட்டு வரும்போது ஒரு 1 மாசம், 2 மாசம் கழிச்சு அத கொண்டோய் தண்ணீல விட்டு திருப்பி புதுசா பண்ணலாம். இது எல்லாம் நீங்க பண்ணும்போது தேன் கூட வந்து பணப்புழக்கத்துக்கு உரியது தான். அதனால தான் தேன் நெறைய சாப்பிடுவாங்க, கலப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எல்லாத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். இது மாரி சிம்பிளா மந்திரங்கள சொல்லலாம். என்ன சொன்னாலும் மன அமைப்பை சரி பண்ணி தான் ஆகணும். மனசளவுல வந்து எப்பவுமே பஞ்சப்பாட்டு பாடுறது, அப்புறம் வந்து எப்ப வேண்டிய இல்ல இல்லைன்னு சொல்றது, எனக்கு வராது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லன்னு சொல்றது, எப்பவும் லோ மூட்ல இருக்குது, மூட் ஸ்விங்ல இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட் வரதான் செய்யும். அப்படி நெகட்டிவ் தாட் வரும்போது, அத கட் பண்ணி திருப்பி ஏதாவது நல்லது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். அத நினைக்கணும் ஆக்சுவலா. இப்படி நினைக்க ஆரம்பிச்சோம்னாவே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணப்புழக்கம் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மூல மந்திரங்கள்லாம் சொல்லும்பொழுது, இப்ப மகாலட்சுமி மூலமந்திரம், பைரவருடைய மூலமந்திரம், விநாயகர்லயே பார்த்தீங்கன்னா 51 மந்திரம் இருக்கு. அதுல வந்து விநாயகர்ல வந்து லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மந்திரம் வந்து அதுவும் எல்லா புஸ்தகங்கள்லலாம் இருக்கு. ஓம் ரம் ஸ்ரீம் ஹ்ரீம் தந்தனவே ரவிப்பிரிய வசிய சுவாகா. தம் தனதே ரவிப்பிரிய வசிய சுவாகா. இந்த மூல மந்திரத்த சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளருக்கு விநாயகர் கரெக்ட்டான வெள்ளருக்கு விநாயகர வச்சு, அதுக்கு புனுகு, மஞ்சள் தடவிட்டு, இந்த மந்திரத்த தொடர்ந்து சொல்லுவாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாரி நான் வந்து எல்லாமே மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். இந்த மாரி பணப்புழக்கம் அதிகரிக்க பல வழிமுறைகள் இருக்கு. எல்லா பூஜைகள், வழிமுறைகள் செஞ்சா கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. இப்ப கூட கமெண்ட்ல போடுவாங்க. "நான்லாம் பண்ணி பார்த்துட்டேன் சார். எனக்கு ஒண்ணும் வரலைம்பாங்க." ஆனால் மன அமைப்ப மாத்தாம, நீங்க என்ன பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த வறட்சி, அந்த வறுமைங்கிறது இருக்கும். மனசுல வறுமையா இருக்கக்கூடாது. உங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ, மனசளவுல வந்து ஒரு பணக்காரத்தனத்தோட எதையுமே என்னால வாங்க முடியும்னு மனநிலை வந்தா தான், அடுத்த ஸ்டெப் நீங்க முன்னேறவே முடியும். ஸோ பணப்புழக்கத்துக்கு சைக்காலஜிக்கலாவும் இருக்கும். பிசிக்கலாவும் இந்த மாரி விஷயங்கள செஞ்சா தான், நெறைய நம்ம சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல வர முடியும். நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்க தொழில் இம்ப்ரூவ்மென்ட்க்கு ஒரு முன்னேற்றமான வருமானத்துக்கு, செஞ்சுட்டு இருக்க வேலையில முன்னேற்றமான வருமானத்துக்கு உபயோகமா இருக்கும். சார், இப்ப நீங்க பணம் வரதுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து நீங்க ஒரு மேலோட்டமா தான் சொன்னேன். இதுல இன்னும் டீப்பா நெறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க.
நீங்க என்னதான் சொன்னாலுமே, சில பேர் வந்து ஒரு 2 நாள் ஃபாலோ பண்றாங்க. ஒரு 3 நாள் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அத ஃபாலோ பண்றதே இல்ல. எனக்கு உடனே பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க சொல்றத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, யாருமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்ல. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? அதாவதுமா வந்து என்ன சொன்னாலும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு செடிய நட்டு வைக்கிறீங்க. ஒரு தென்னை மரமே வைக்கிறீங்க. அதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு. 3 வருஷம், 3 1/2 வருஷம், 4 வருஷம். அது வந்து ஹைபிரிட்டா இருந்தா 3 வருஷம். நார்மலான நாட்டு தென்னையா இருந்தா 5 வருஷம்னு கணக்கு இருக்கு. நீங்க அரிசி வந்து உலையில போடுறீங்க. போட்டீங்கன்னா, அது வேகுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த 1/2 மணி நேரம் பொறுமையா இருந்தா தான், அந்த அரிசி வந்து சாப்பாடாகும். உங்களுக்கு அந்த பொறுமை இல்லைன்னா, நெறைய பேர் செய்ற தப்பு அதான். 10 நாள் வாக்கிங் போவாங்க. எனக்கு பிபி குறையுதோ, சுகர் குறையுதோ அதுக்கு வாக்கிங் போறோமோ இல்லையோ, மனம் அமைதிப்பட தான் வாக்கிங் போறது. ஆனா யாருமே தொடர்ந்து வாக்கிங் போறாங்களான்னு இல்ல. எந்த ஒரு எக்சர்சைஸ், யோகாவும் சரி யாருமே தொடர்ந்து பண்றதில்ல. 100ல ஒருத்தர் தான் பண்றாங்க. மெடிடேஷன் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, 100ல ஒரு 2 பேர், 3 பேர் தான் ஒழுங்கா பண்ணுவாங்க. 100ல 2 கிடையாது. அதனால இதுக்கு ஒரு பொறுமை வேணும். இதுக்கு வந்து வழி இல்ல. ஏன்னா அவசரமா ஒண்ணும் கிடையாது. ஒரு குழந்தைன்னா அந்த 9 மாசம் கழிச்சு தான் பொறக்கும். அந்த பொறுமை வந்து அவசியமா வேணும். எந்த பயிற்சியா இருந்தாலும் இப்ப மந்திரங்கள் வந்து ஒருத்தர் சித்தி பண்றாங்கன்னா, அதுக்கு ஒரு கால அளவு இருக்கு. இப்ப துர்கா மூலமந்திரம்னா 3,00,000 கணபதி மூலமந்திரம்னா 3,00,000 உருன்னு இருக்கு. அந்த உரு ஏத்துற வரையிலும் பொறுமையா இருந்தா தான் உங்களுக்கு பலன் தரும். இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, ஒரு மூல மந்திரத்த வந்து சொல்லும் பொழுது, நம்மளோட வாசி யோகத்துல 2 இருக்கு. ஒண்ணு வந்து சித்த வித்தைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பஞ்சபூத வித்தைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பஞ்சபூத வித்தையில வாசி யோகத்துல பார்த்தீங்கன்னா, அப்பு, பிருத்திவி, தேயு, வாயு, மூக்கு மேல போகும்பாங்க. இது வந்து வாய் தத்துவம். ஏன் மந்திரத்த 108 சொல்லுங்க, 1008 சொல்லுங்கன்னு சொல்றோம்னா, நம்ம மனம் வந்து அலைபாஞ்சுட்டே இருக்கும். மந்திரத்தில கான்சன்ட்ரேஷன் நீங்க மாலைய உருட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா, மேருமணி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே தான் உருட்டுவாங்க. அப்ப கான்சன்ட்ரேஷன் இருக்காது. நம்ம நம்பிக்கை என்னன்னா, ஏதா ஒரு மந்திரமாவது, 2 மந்திரமாவது ஈடுபாட்டோட சொல்லிடுவோமா? அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றது தான். அப்ப எதுக்குமே ஒரு பொறுமை வேணும். அது மாரி மந்திரங்கள் சொன்னா கூட, நீங்க 1000 வாட்டி சொல்றீங்கன்னா, ஒரு 10 வாட்டி தான் அதோட பலிதம் இருக்கும். மிச்சம்லாம் உங்க மனம் அலைபாஞ்சுக்கிட்டே பறந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலா. அதனால அதுக்கு தான் மனம் ஒடுங்கணும், தியானம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கஷ்டங்கிறதுனால தான் மந்திரத்துக்கு போறோம். மந்திரத்து மேல என்ன ஒரு ரகசியம்னா, அதில மந்திரம் வேலை செய்யுதோ இல்லையோ, நம்ம மனமானது மந்திரம் சொல்லியிருக்கோம், அதனால நடக்கும்னு நம்புது பாருங்க, ஆழமான அமைப்புல. அதுதான் மெயினா வேலை செய்றது. அதனால வந்து எதுக்கும் ஒரு பொறுமை வேணும். அவசரமா 2 நாள் பண்ணிட்டு வரலைன்னா, அது அவங்களோட விதி அவ்வளதான். இப்ப நான் இத சொல்றேன், இத யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி ஜெயிச்சுட்டாங்கன்னா, அதுவும் அவங்க விதி தான். இத ஒருத்தர் கேட்கல, விட்டுர்றாங்க அப்படின்னா, அதுவும் அவங்களோட விதி தான் ஆக்சுவலா சொல்லப்போனா. அதனால அதுக்கு ஒரு பொறுமை இருந்தா தான் அதில ஜெயிக்க முடியும். ஓகே. இப்ப அதாவது நீங்க ஒரு விஷயத்த அவங்க இது பண்றாங்கன்னா, அதுல ஸ்டேபிளா, கான்ஸ்டன்ட்டா அதிலேயே அவங்க கொஞ்ச நாள் அதையே நம்பி டிராவல் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்ற மாரி சொல்றீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, அ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து மனசுல முழுமையா நம்புனா, அது நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்ப இந்த மார்னிங் டைம்ல வந்து அதாவது மார்னிங் டைம் எல்லாருமே சைலன்ட்டா இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம பேசுறது வந்து டைரக்ட்டாவே அந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும். அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நீங்க மந்திரங்கள் சொல்லலாம். ஸோ ஒரு சில மந்திரங்கள்லாம் சொன்னீங்க. இது எல்லாமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்துல மந்திரங்கள் சொல்லாம, அவங்களோட திங்கிங்கே வந்து நல்ல எண்ணங்களா, இப்போ உங்களுக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்றத, அது நடந்த மாதிரி இமேஜின் பண்றது. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்லயே அவங்க இருந்தாலுமே நடக்குமா? இல்ல மந்திரங்கள் மட்டும் தான் இதுக்கு வழியா? இல்ல. அது நிச்சயமா நடக்கும். அந்த மாரி பண்றது. ஆனா என்னன்னா, இந்த அஃபர்மேஷன் சொல்லி இப்ப நெறைய பேர் பிராக்டிஸ் குடுக்குறாங்க. இது இல்லைங்கிற பதத்தினால தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்றோம். இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, ரூ. 10க்கு 100க்கு 2 50 இருக்கான்னு கேட்கிறாரு. ம். அப்போ வந்து இருக்கு அப்டின்னா, இல்ல ரூ. 50 இல்லைங்கிற ஒரு பதம் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அந்த அஃபர்மேஷன் கூட நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் பண்ணி பார்த்தேன் சார். விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன் சார். ஒரு வெளிநாட்டு ஆத்தர் எழுதின புக்ல இருந்துச்சு. நான் பண்ணி பார்த்தேன். சீக்ரெட் படிச்சேன் இருந்தது. மாயாஜாலம் படிச்சேன் இருந்தது. அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் ராபின் சர்மா அது புக் படிச்சேன். அவன் சொன்னபடியே பயிற்சி பண்ண எனக்கு வரலைம்பாங்க. எத்தன பேர் வரலைம்பாங்க? 10 பேர்ல 7 பேர் வரலைம்பாங்க. என்ன காரணம்னா, செஞ்சு தான் பார்ப்போம்ன்னு செய்றாங்களே தவிர, இது செஞ்சா நடக்கும்னு முழு நம்பிக்கையோட ம். செய்றதில்ல. நீங்க வந்து மந்திரங்களே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மந்திரத்துக்குமே சில அர்த்தங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப ஸ்ரீம்னா லட்சுமி கடாட்சம் தான். அட்சரத்துக்கு பார்த்தீங்கன்னா. அதனால வந்து நம்ம ஈஸியா இந்த மந்திரங்கள சொன்னா நடக்கும்னு நம்பிக்கை. ஒரு வாத்தியார கூப்பிட்டு ஹோமம் பண்ணிட்டா நடக்குங்கிற நம்பிக்கை தான் இங்க ஜெயிக்கவே தான் திருப்தி தான் உங்கள ஜெயிக்க வைக்கிறது. அப்ப நீங்க காலையில எழுந்து நான் நல்லா இருக்கேன். இப்ப சொல்லுவாங்க, அபசகுனமான வார்த்தைய பேசாதம்பாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, நம்மள சுத்தி வந்து நெறைய தேவதைகள் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்களே தவிர, பிரபஞ்சத்தோட வைப்ரேஷன்னா ததாஸ்துங்கிற சவுண்ட், ஓம்ங்கிற சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து நெகட்டிவா ஒரு வேர்ட சொல்றீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா, அது நடந்துரும். இப்ப நீங்க சுகர் இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாரு, டீ கடைக்கு போவாரு.
எனக்கு சர்க்கரை இல்லாம ஒரு டீ குடும்பாரு. அவர் சுகர வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டாரு. சுகர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு அவரு. அடுத்தது வந்து யாராவது ஸ்வீட் கொண்டாந்து குடுத்தா எனக்கு சுகர் இருக்கு வேண்டாம்பாரு. அதையும் ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் சுகர்ங்கிறது அவர்ட்ட தங்கிடுது. அவரு அத எதிர்த்து அது வேண்டான்னு அவர் நினைக்கிறதே இல்ல. அதே மாரி அஃபர்மேஷனுமே சரி மந்திரம் மாரி தான். நம்ம என்ன பண்றோம், இது சொன்னா நடக்குமான்னு சந்தேகத்துல சொல்றோம். இருக்குன்னு ஒரு பதம் இருக்கும்போது, இல்லைன்னு ஒரு பதம் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால அது மாரி அஃபர்மேஷன் பண்ணாலும் காலையில வந்து நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன்னு உணர்வுபூர்வமா சொல்லணும். இந்த உணர்வுபூர்வமா சொல்றதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அவேக்கனிங் ஸ்டேஜ். அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் நாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி. தூக்கம் அசத்துதில்ல. அப்ப என்ன ஆகும்னா, அதிகமா திங்கிங் இருக்காது. அப்ப மைண்ட் வந்து என்ன ஆகும்னா, ஒரு அவேக்கனிங் ஸ்டேஜ்க்கு வரும். அப்போ வந்து ஒரு தியான நிலைன்னு கூட அது சொல்லலாம். ஒரு அந்த நிலையில வந்து நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். என்னுடைய சிறுநீரகம் நன்றாக இயங்குகின்றன, இருதயம் நன்றாக இயங்குகிறது. ஏன்னா உங்களுக்கு சாந்தி தியானம்னு ஒண்ணுல அதெல்லாம் வருதுல்ல. ஒவ்வொரு உறுப்புக்கும், ஒரு ஆர்கனுக்கும் யோக நித்ரான்னு ஒரு பயிற்சி இருக்கு. அதுலயும் அப்படிதான் வரும். அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கங்க. எனக்கு பணம் நெறையா வருதுன்னு சொல்லிட்டு படுத்துக்கங்க. அதுக்கான விடை காலையில கிடைச்சிடும். அது மாரி காலையில எழுந்தோன பார்த்தீங்கன்னா, ஒரு 24 நிமிஷம் நம்ம மைண்ட் வந்து ஒரு ரொம்ப கசாமுசான்னு அலையாம கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப இத சொல்லுங்கன்னு சொல்றோம். அப்ப அந்த மார்னிங் டைம்ல வந்து ரொம்ப அதிக சிந்தனைகள்லாம் இருக்காது. அந்த நேரத்தில வந்து நீங்க அஃபர்மேஷன் பண்ணும்போது, இந்த மாரி எனக்கு ஒரு கோரிக்கை கேட்குறீங்க. நல்லா படிப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி வந்து அ எனக்கு வந்து நல்ல பணம் வரணும், என் தொழில் நல்லா விருத்தி ஆகணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லணும். முழு மனசோட நம்பி சொல்லணும். அதுக்கு தான் நம்ம மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும், பிராணாயாமம் பண்ணும்போது கொஞ்சம் மனம் ஆழ்நிலைக்கு போகும். இந்த ஆழ்நிலைக்கு போம்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், சக்சஸ் ஆயிடும். அதுக்கு தான் இந்த ஆழ்நிலைக்கு போறதுக்கு தான் வந்து பீட்டா, தீட்டா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அலைகளுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்றது. அப்ப நீங்க அஃபர்மேஷன் நடக்கும். ஆனா அதையும் முழு நம்பிக்கையோட, அந்த காலை நேரத்தில அந்த எழுந்த உடனே டக்குனு போய் நீங்க குளிச்சு கிளிச்சு ஃப்ரெஷ் ஆனா நெறைய சிந்தனைகள் வந்துருங்கிறதுக்கு தான் எழுந்து கை, கால் லைட்டா கழுவிட்டு போய் உட்காந்துக்கங்கன்னு நம்ப இதுக்காக சொல்றேன். நீங்க எந்திரிச்சு அப்படி பெட்ல உட்கார்ந்தபடி கூட, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், நெறைய செல்வம் எனக்கு வருது, நான் நெனச்ச காரியம்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்கும். ஆனா அது முழு மனசோட ஆழமா சொல்லணும். ஏன் நெறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா, அவங்களோட மன அமைப்பு தான் அந்த மாரி.